சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் 24,068 ஓப்பன் ஆச்சு. என்எஸ்சி ஹை வந்து 24,157, லோ 24,023. நிஃப்டி 50 முடிஞ்சதுன்னு பார்க்குறப்ப 158 புள்ளிகள் சரிஞ்சு 24,052 வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்த ட்ரேடான ஸ்டாக்ஸ் 3,410, அதில் அட்வான்ஸ் 1020, டிக்ளைன் 2,277, அன்சேஞ்சு 113, அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் 89, லோயர் சர்க்கியூட் 76. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 95, லோ 44. இன்னைக்கு என்எஸ்சியில் பிராடர் மார்க்கெட் இண்டிசஸ்ல பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. செக்டோரல் இண்டிசஸ்ல பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ 1.61% சரிஞ்சு முடிவடைஞ்சிருந்தது. அதே மாதிரி நிஃப்டி பேங்க் 1% மேல, நிஃப்டி ஐடி 1%, நிஃப்டி ரியாலிட்டி 1.97%, நிஃப்டி பியூசி பேங்க் 1.8% சரிவில் முடிஞ்சிருந்தது. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 561 புள்ளிகள் சரிஞ்சு 27,054 முடிஞ்சிருக்கு. கமாடிட்டி மார்க்கெட் எம்சிஎக்ஸ் சந்தையை பொறுத்த வரைக்கும் க்ரூட் ஆயில் சரசரன்னு மேல போய்கிட்டு இருக்கு. அது காரணம் ட்ரம்ப் தான். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 4.88% ஏற்றத்தோட 7,755 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஏற்றம் தான், ஆனா கம்மியான ஏற்றம். 0.54% ஏற்றத்தோட 1,41,073 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் 1.19% ஏற்றத்தோட 2,20,305 ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுறதுக்கு. நாகப்பன் சார் சொல்ற தகவல் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம். மறக்காம உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க. ஷோ பத்தின உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் சிவி. நேத்து மார்க்கெட் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு பாக்குறப்ப இறக்கத்துலதான் வந்து முடிஞ்சிருக்கு. பட் 24,000 ப்ராடர் வந்து கிராஸ் பண்ணல. இன்னைக்கு மார்க்கெட் டவுனுக்கான ரீசன் என்ன சார்? க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு, அது ரீசனா? இல்ல யூஎஸ்டி அப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கு, அது வந்து ரீசனா? என்ன சார் காரணம்? இந்த ரூபாயின் மதிப்பு குறைஞ்சது காரணமா? முதல்ல டு ஸ்டார்ட் வித் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, கச்சா எண்ணெயினுடைய விலை $80 தாண்டியது. பிரெண்ட் இன்ஃபேக்ட் $87 தாண்டி இருக்கு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். 4.5% வந்து கச்சா எண்ணெய் விலை ஓவர் நைட் ஜம்ப் ஆயிருக்கு. உங்களுக்கு காரணம் நான் சொல்ல வேண்டியதுல தெரியும். இப்போ தாக்குதலை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி குழப்பத்தை வந்து தொடர்றது, இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால கச்சா எண்ணெய் விலை மீண்டும் ஏறி இருக்கப்பட்டது. இது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் நான் பாக்குறேன். ஓரிரு நாட்கள் ஏறிய பிறகு மீண்டும் மட்டுப்பட்டு பழைய லெவலுக்கு அதை ஒட்டி திரும்புவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குன்னு நான் பாக்குறேன். பட் இப்போதைக்கு அது ஒரு நெகட்டிவ் நியூஸ். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ஆரம்ப புள்ளி. அதற்கு அடுத்து அதை தொடர்ந்து சர்வதேச சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரும்பாலான சந்தைகள், ஜப்பானிய பங்குச்சந்தை தவிர எல்லா ஐரோப்பிய ஆசிய பங்குச்சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துலதான் வணிகம் நடந்து முடிந்தது. ஆசிய பங்குச்சந்தைகள், ஐரோப்பிய பங்குச்சந்தைகள் இறக்கத்துலதான் வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க பங்குச்சந்தைகள் கூட US 100 மட்டும் ஒரு சின்ன ஏற்றத்துல இருக்கு. US 30, US 500 இந்த ரெண்டு குறியீடுகளுமே முன்பேற வணிகத்துல வீக்கா தான் இருக்கு. ஸோ கச்சா எண்ணெய் விலை, அதை தொடர்ந்து சர்வதேச சந்தைகளுடைய இறக்கம், அதனுடைய தாக்கம் எங்கு? இதை தவிர நம்ம உள்ளூர் செய்திகள் ரெண்டு. ஒன்று, ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு 57 பைசா இன்னைக்கு மட்டும் தேசிய பங்குச்சந்தையினுடைய முன்பேற வணிகத்துல உயர்ந்திருக்கிறது. ஜூலை மாத ஒப்பந்தம் முன்பேற வணிகம் பாத்தீங்கன்னா 0.5% மேல் ஏற்றம் ஒரே நாள்ல. இது வந்து கொஞ்சம் நமக்கு சில துறைக்கு பாசிட்டிவா இருந்தாலும் ஓவராலா நமக்கு நெகட்டிவ். ஏன்னா கச்சா எண்ணெய் விலையும் உயர்ந்திருக்கிறது, டாலருடைய மதிப்பும் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னு பார்க்கும் பொழுது இது உள்ளூர்ல வந்து ஒரு காரணம். இதை தாண்டி பணவீக்கம் குறித்த புள்ளி விவரம் நம்ம நேற்று பேசினோம். நுகர்வோர் விலை குறியீடு ஏறி இருக்கு அப்படின்னு நம்ம கடந்த 2 நாட்கள் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்ப மொத்த விலை குறியீடு வந்திருக்கு. ஜூன் மாதத்திற்கான மொத்த விலை குறியீடு 9.9% கிட்ட இருக்கு. 9.87%. மே மாசம் 9.68% இருந்தது. அதுவே ஜாஸ்தி. இப்ப அதுல இருந்து இன்னும் கூட 9.87% அதிகரிச்சிருக்கு. முக்கியமான காரணம் மத்த எல்லாம் ஃபுட் ஐட்டம் மத்த எல்லாம் எல்லாமே ஏறி இருந்தா கூட ஃபியூவல் அண்ட் பவர், ஏன்னா பிரைமரி ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது 7%, மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது 7.5%. பட் ஃபியூவல் அண்ட் பவர் என்று சொல்லக்கூடிய எரிசக்தி, மின்சாரம், இது சார்ந்தது 27% மேல இது சார்ந்த பணவீக்கம். அதான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டினுடைய விலை $100 தாண்டிச்சு ஏப்ரல் மாசம். அதுக்கு பிறகு $90, இப்ப 80, இப்ப $70 கிட்ட வந்தால் கூட திரும்ப இப்ப 80 தாண்டிக்கிட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இந்த இந்தியன் க்ரூட் பாஸ்கெட்டினுடைய விலை அதிகரித்திருப்பதும் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம். இந்த பணவீக்கம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். அது நடந்திருக்கிறது. இது நெகட்டிவான ஒரு விஷயம். ஆக சுருக்கமா சொல்லணும்னா, கச்சா எண்ணெய் விலை உயர்வு, டாலருடைய மதிப்பு உயர்ந்திருப்பது, சர்வதேச சந்தைகளுடைய விலை ஏற்றம், இது எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ள நமக்கு வந்து இங்க வந்து அதனுடைய தாக்கம் இருக்கு. ஏன்னா இந்தியன் க்ரூட் பாஸ்கெட் $70 கீழே கிட்டத்தட்ட வந்தது இந்த மாச துவக்கத்துல. இப்ப $76 கிட்ட வந்திருக்குது. நாளை மறுநாள் பார்க்கும்போது இதை விட அதிகமா இருக்கும். ஸோ இந்த தாக்கம்
நெகட்டிவா இருக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும்ங்கிறத தான் நான் பாக்குறேன். இதே தாக்கம் இந்த வாரம் முழுக்க நீடிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தைனா, அன்றாடம் அன்னன்னைக்கு நேத்து இந்த சந்தை ஏறினதுக்கான இறங்குனதுக்கான ஒரு காரணத்தை சொன்னேன். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று எது பாசிட்டிவா இருந்துச்சோ அது இன்னைக்கு நெகட்டிவ் ஆயிருக்கு. தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் தான் நேற்று சந்தையை தூக்கி நிறுத்தியது, பெரிய அளவுல விடாமல் பார்த்துக்கிட்டது. அதை தள்ளி பார்க்கும் பொழுது கொஞ்சம் சந்தை அவ்வளவு தூரத்துக்கு அதிகரிக்கல. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே மீண்டும் வீழ்ச்சியை சந்தித்து இருக்கிறது. HCL Tech மட்டும் 4%. அப்கோர்ஸ் அவங்க ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் மோசமான ரிசல்ட்னு சொல்ல முடியாது. AI டேட்டா சென்டருக்குலாம் 3500 கோடி அவங்க செலவிட்டு அதை டெவலப் பண்ண போறீங்கலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கரண்ட் இயருக்கான கைடன்ஸ் பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்ல ரொம்ப குறைவான ஒரு பாசிட்டிவ் சைடு தான் சொல்லியிருக்காங்க. 1% வளர்ச்சி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது அதை தொடர்ந்து சிட்டி பேங்க் அந்த பங்கு செல் ரேட்டிங்க்கு கொண்டுட்டாங்க. அந்த ஒவ்வொரு நிறுவனங்களும் அந்த அனலைஸ் பண்ண பிறகு வாங்கலாமா விற்கலாமான்னு சொல்லுவாங்க. அது சரியா இருக்கும்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல, அது அவர்களுடைய கருத்து, ஒப்பீனியன். சிட்டி பேங்க் அதை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க செல்லுன்னு. அதே மாதிரி ஜேபி மார்க்கெட் அண்டர் வெயிட்னு அதோட ரேட்டிங் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஜெஃப்ரீஸ் அண்டர் பெர்ஃபார்ம்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி பல பேர் ஆளுக்கு ஒரு கருத்து, ரொம்ப பாசிட்டிவ் இல்லாத கருத்துக்கள் சொல்லவும் அதனுடைய தாக்கமும் சேர்ந்து கொண்டு அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு இறங்கியது. அந்த பங்கு மட்டுமல்ல, தகவல் தொழில்நுட்பத்துறைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிப்டி 50ல இருக்கக்கூடிய வேறு சில அந்த பங்குகளும் இன்னைக்கு இறங்கினதை நம்ம பார்க்க முடிந்தது. சோ அதனால விப்ரோவா இருக்கட்டும், இன்ஃபோசிஸா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன்ங்கிறது இந்த HCL Tech அளவுக்கு இல்லைனாலும் இருந்தது. சோ அதுவும் ஒரு காரணம். அதனால நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா, மார்க்கெட் இப்ப வீக்காவும் இல்ல, புல்லிஷாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இல்ல. ஒரு படுபாதாளத்தை விடக்கூடிய அளவுக்கு நெகட்டிவ் நியூஸ் எதுவும் கிடையாது. மிகப்பெரிய அளவுல அதை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு சாதகமான செய்திகளும் இல்லை. 1-2 நல்ல நியூஸ் இருக்கு, 1-2 நெகட்டிவ் நியூஸ். இன்ஃபேக்ட் டைரக்ட் டாக்ஸ் பத்தி ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. நம்ம அது அப்புறம் தனியா பேசுவோம். நிகழ்ச்சியினுடைய இறுதியில ஒரு பாசிட்டிவான செய்தி இருக்கு, அதை பத்தி பேசுவோம். பட் அதுவும் இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட நெகட்டிவ், ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் பத்தி பார்த்தோம், அதிகரிச்சிருக்கு. ஏற்றுமதி குறைவாகவும் இறக்குமதி அதிகரிச்சிருக்குங்கிறத பார்த்தோம். அது இந்த கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிக்க ஆரம்பிச்சா நடப்பு கணக்கு பற்றாக்குறையும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு பார்க்கும் பொழுது பெரும்பாலும் பக்கவாட்டு நகர்தல் 23,800 850 தான் ரொம்ப போன லோ ஆகும். 24,200 ஒரு பாசிட்டிவான சைடும். இந்த ஒரு 250-300 புள்ளிகளுக்குள் தான் இந்த வாரம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ரொம்ப பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ வேற ஏதாவது ஒரு அதீதமான செய்திகள் வராத பட்சத்துல இது இவ்வளவுதான் இருக்கும். இப்போ Q1 ரிசல்ட் HCL Tech பத்தி சொன்னீங்க. வேற என்னென்ன முக்கியமான நிறுவனங்களோட ரிசல்ட் இன்னைக்கு வந்திருக்கு சார்? இன்னைக்கு வெகு சில நிறுவனங்களுடைய முடிவுகள் கொண்டிருக்கிறது. பட் நாளைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, நேற்றுக்கு இன்னைக்கு சில முடிவுகள் வெளியாந்திருக்கு. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா உன்னுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14% அதிகரிச்சிருக்கு, 3,770 கோடி. ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 21% மேல அதிகரிச்சிருக்கு, 3,117 கோடி. அசெட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அதாவது அட்லீஸ்ட் டிட்டோரியேட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்குது. பிசினஸ் குரோத் 27% அட்வான்சஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் 18% தான் கைடன்ஸ் கொடுத்துச்சு, அது பண்ணும்போது அது 27% இருக்கு. சோ ஓவராலா பாத்தீங்கன்னா ரிசல்ட் நல்ல ரிசல்ட். அப்கோர்ஸ் பங்கினுடைய விலையில அது நம்ம பேச முடியாது. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ரிசல்ட். இன்னும் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆனந்த் ரத்தி ஷேர் ஸ்டாக் புரோக்கர், டாடா எலிக்ஸி, இந்த மாதிரி நிறுவனங்களுடைய முடிவுகள் கொண்டிருக்கிறது. நாளை மிக முக்கியமான முடிவுகள் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்துல நிறைய இருக்கு. அதுல குறிப்பாக நாளைக்கு HDB ஃபைனான்சியல் சர்வீசஸ், HDFC அந்த குழுமத்தை சார்ந்தது. HDFC AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துற நிறுவனம். அதே மாதிரி HDFC லைஃப், ICICI ப்ரூடென்ஷியல் லைஃப், இந்த நிறுவனங்கள், இன்னும் வேறு குரோ, இந்த மாதிரி நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் கூட நாளைக்கு வெளிவர இருக்கிறது. ஓரியன்ட் ஹோட்டல், இதெல்லாம் நாளைக்கு, யூனியன் பேங்க், இதெல்லாம் நாளைக்கு வரும்பொழுது நாளை அதை பற்றி நம்ம பேசுவோம். இது தவிர வேறு சில முக்கியமான புள்ளி விவரங்களும் வரக்கூடிய நாட்கள்ல வெளிவர இருக்கிறது. நாளைக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் குறித்த அந்த சேல்ஸ், ஜூன் மாத வாகன விற்பனை, தனிநபர் வாகன விற்பனை குறித்த அந்த புள்ளி விவரங்கள், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஜூன் மாதத்திற்கானது, இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வெளிவர இருக்கிறது. அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், இது எல்லாமே ஏற்கனவே வந்த தகவல்கள் நம்ம பார்த்தோம். சோ இந்த வாரம் நம்ம முன்பு சொன்ன மாதிரி தொடர்ந்து ஒரு புள்ளி விவரங்கள் நிறைய உள்ள வாரம், நம்ம அது வரும்பொழுது பாதிப்போம். இந்த புள்ளி விவரங்கள் வர வர மார்க்கெட்ல தாக்கம் இருக்குமா சார்? நிச்சயமா அதனுடைய தாக்கம் இல்லாமல் இருக்காது, இருக்கும். ஆனால் அது பாசிட்டிவா நெகட்டிவா அதனுடைய, அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், நார்மல் ப்ரெடிக்டர்ல இருந்து எவ்வளவு டிவியேட் ஆகுதோ அதற்கு தக்க சந்தையினுடைய போக்கு இருக்கும். டேட்டாவுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாது. அந்த டேட்டா எதிர்பார்த்ததுல இருந்து எவ்வளவு தூரம் டிவியேட் ஆயிருக்கோ அதை பொறுத்து சந்தை ஒரு ஊகத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடியது. அந்த ஊகம் போய் அந்த வந்திருக்கக்கூடிய டேட்டா அதுக்கு நேர்மாறா இருந்தால் அதற்கு தக்க சந்தையினுடைய மூவ்மெண்ட் இருக்குங்கிறத தான் நம்ம பாக்குறோம். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன், அது எந்த அளவுக்கு சார் பாசிட்டிவா வந்திருக்கு? அதுக்கு முன்னால 2 விஷயத்த சொல்லிடுறேன். ஒன்று, SBI ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்,
IPO அது வந்து சந்தையில் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது என்று அது இன்னைக்கு தான் முதல் நாள், இன்னைக்கு துவங்கி இருக்கிறது, நாளை மறுநாள் வந்து முடிவடைகிறது. இந்த பங்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம மதியத்திற்கு பிறகு பார்க்கும்பொழுது ஒரு 50% மேல் அவர்கள் எதிர்பார்த்ததை விட விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக தகவல் வெளியானது அப்படிங்கிறத பாக்குறோம். முன்பே சொன்னேன், குறைந்தபட்ச விண்ணப்பம் 26 பங்குகளுக்கு தான், அதுக்கு குறைச்சு விண்ணப்பிக்க முடியாது. அதிகபட்சமாக 1,94,000 ரூபாய் வரக்கூடிய அந்த லாட் அளவுக்கு வந்து போடலாம். 574 ரூபாய் பங்கு விலைப்பட்டியல்ல உச்ச விலைப்பட்டியல்ங்கிறது 545 இருந்து 574 வரைக்கும். இது ஃபுல்லா ஆஃபர் ஃபார் சேல்ங்கிறதையும் நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இது ஒரு செய்தி. 2வது செய்தி, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தங்க வணிகம் சர்வதேச சந்தையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தான் நடக்கும். அதுவும் மிக அதிகமா நடக்கக்கூடியது CME என்று சொல்லக்கூடிய சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்ச். இந்த சிகாகோ மெர்கன்டைல் எக்ஸ்சேஞ்சில் ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து தங்க வணிகத்தை 24 மணி நேரமும் 7 நாட்கள் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் கான்ட்ராக்ட், எல்லா கான்ட்ராக்டும் இருக்காது, தங்கம் சார்ந்த ஒரு பர்டிகுலர் அளவு, அது வந்து 100 ounce கோல்டு ஃபியூச்சர் அப்படின்னு ஒண்ணு அவங்கள்ட்ட வந்து இருக்கு. அந்த 100 ounce கோல்டு ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும்தான் இது அப்ளை ஆகாது. அதாவது ஏற்கனவே இருக்குது 100 ounce, அதுக்கு அப்ளை ஆகாது. அவங்க புதிதாக அதுக்கு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றாங்க, அதுக்கு தான் இது வந்து லான்ச் ஆகும். அது வந்து 1 ounce கோல்டு ஃபியூச்சர். ஜூலை 24 இன்ட்ரோடியூஸ் பண்றது 1 ounce கோல்டு ஃபியூச்சர். அந்த கான்ட்ராக்ட் 24 மணி நேரம் தொடர் வணிகத்திற்கு அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அவங்க சொல்றாங்கன்னா, இது வந்து கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரியான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 24 மணி நேரமும் யாருடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் அதுபாடு இண்டிபெண்டா நடந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தங்கத்திற்கான தேவை, தங்க வணிகத்திற்கான தேவைங்கிறது சனி ஞாயிறுகளில் கூட இருக்கிறது. நம்ம ஊரா பார்த்திருப்பீங்க, சனி ஞாயிறு தான் அதிகமாக அந்த கடைகளுக்கு செல்வார்கள். ஆனா அன்னைக்கு வந்து விலை வந்து என்ன மாறி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. வெள்ளி என்று உள்ள சனி காலையில் உள்ள விலை தான் வச்சு வியாபாரம் பண்ணுவாங்க. இப்போ அதை வந்து இது பயன்பாடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது 2வது விஷயம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி, இப்போ ஒரு பாசிட்டிவான செய்தி என்ன அப்படின்னா, டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் நடப்பு ஆண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி துவங்கி ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் நேரடி வரி கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 24% கிட்ட அதிகரிச்சிருப்பதா ஒரு தகவல் வெளியா இருக்கு இன்னைக்கு. அதுல பிரேக்கப்னு பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ், இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பங்கு சந்தை, பங்கு வணிகம் சார்ந்த அதன் மீதான வரி இது வந்து 48% அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால். 26,429 கோடி. பொதுவாக பங்கு வணிகம் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, விலை இறங்கி கொண்டிருக்கிறது, தேக்க நிலையில இருக்காங்க எண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதற்கு நேர்மாறான ஒரு புள்ளிவரமாக இது அமைந்திருக்கிறதுங்கிறது நம்ம கவனத்துல கொள்ளணும். 2வது நான் கார்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் சொல்றது, அதாவது நிறுவனங்கள் சாராத தனிநபர் சார்ந்த வரி அந்த வகுப்பு, அதுக்கு அந்த கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 11.7% அதிகரிச்சிருக்கு. 3.84 lakh crores, 3.84 லட்சம் கோடி. அதற்கடுத்து நிகர அளவுல கார்பரேட் டாக்ஸ் கலெக்ஷன் அது பார்த்தா 2.4 லட்சம் கோடி. இதற்கு முந்தைய ஆண்டு இதே காலகட்டத்தை விட 22%, கார்பரேட் டாக்ஸ் 22% அதிகம், நான் கார்பரேட் டாக்ஸ் 11.7% அதிகம், செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் 47% அதிகம், ஒட்டுமொத்தமாக 24% அதிகம். இதை விட இன்னொன்னு அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன். இந்த அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷன் இந்த காலகட்டத்தில் 15% அதிகரிச்சிருக்கு சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் அப்படின்னு. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் பொதுவாக நம்ம சந்தையில பேசக்கூடிய விஷயங்கள், சந்தையினுடைய போக்கு வீக்கா இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறதே வந்து ஏதாவது ஒரு விதத்துல அவர்கள் லாபம் ஈட்டினால் அதற்கு வருமான வரி வரும்னு தெரிஞ்சாதான் நிறுவனங்களோ தனிநபர்களோ இந்த அட்வான்ஸ் டாக்ஸை கட்டுவாங்க. அப்போ ஒரு சாரார் இதுல ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவான செய்தி இருப்பதாகத்தான் நான் நிச்சயமாக பார்க்கிறேன் சந்தையை பொறுத்தவரை. சிறப்புங்க சார். இன்னைக்கு பல டேட்டாக்கள்ல வந்து நிறைய கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. நாளை பேசுவோம் சார். நன்றி சார். கண்டிப்போம். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.